அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், அதாவது எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு எப்பவும் போல் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாங்க. வட்டு பார்க்குறதுல எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் இப்போ தான் அதுக்கு வீடியோ பண்ணுறதுக்கான டைம் கிடச்சிருக்கு. அதாவது நம்ம தூக்குக்குழி பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வட்டு ஏன் பார்க்குறாங்க, அதாவது இதுக்கு பேர் தூக்கு குண்டுன்னு சொல்லுவாங்க, வட்டுன்னு சொல்லுவாங்க, ப்ளம் பாப்புன்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செவுரு நேராக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கட்டு வேலையில் பார்த்துட்ருக்கோம். அதாவது நம்ம கல் ஒன் பை ஒன்னாக அடுக்கும்போது ஒரு கல் வெளியே வந்துட்டு அந்த கல்லுக்காக நம்ம வட்டு பார்த்தோன்னா மொத்த கட்டு வேலையே மாறிட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு வட்டுக்குண்டு யூஸ் ஆகும். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்படி நம்ம இப்போ பூச்சி வேலைக்கு எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். பூச்சி வேலை பூசிட்டு நம்ம அந்த ப்ளம்பாப்பை மேலே இருக்கிற கட்டையை நம்ம செவுத்தை ஒட்டி வைக்கணும். அதாவது அங்கே செவுரில் அதாவது பொறி பொறியாக இருக்கக்கூடாது கலவை. அது ஒரு லெவல் சர்ஃபேஸ் மாதிரி இருக்கணும். அப்படி அந்த லெவல் சர்ஃபேஸ் வச்சு நம்ம வட்டு பார்த்தோம் அப்படின்னா, கீழே இருக்கிற தூக்கு குண்டு நமக்கு அந்த கேப், அதாவது ஒரு நூல் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நூல் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழைய 2 ரூபா நோட்டு 5 ரூபா நோட்டு அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அந்த கேப்பு வட்டுக்கும் செவுருக்கும் இடையில் போகிற அளவுக்கு அந்த நூல் கேப் இருக்கணும். அதுதான் அந்த நூல் கேப். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் இல்லையா, அவர் வட்டு என்ன கேட்குறாரு அப்படின்னா, மேலேயும் வட்டு ஒட்டி இருக்கு இல்லையா அந்த கட்டை, அப்போ கீழேயும் அந்த குண்டு ஒட்டி தானே சார் இருக்கணும், அப்போ தானே வட்டு கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம அது தூக்குக்காக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காகத்தான் அந்த நூல் அளவு இடைவேளை கண்டிப்பாக வேணும். அதாவது காற்று போகிற அளவுக்காவது அந்த குண்டு ஆடணும். அந்த ஆடுது பார்த்திங்களா, நல்லா பாருங்கள். அந்த குண்டு ஆடுற அளவுக்கு நமக்கு அந்த கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வட்டு சரியாக இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ண முடியும். இது பெரும்பாலும் புதுசாக இருக்கும்போது நமக்கு வட்டு அக்யூரேட்டாக இருக்கும். ரெண்டாவது, நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த கட்டை மாறுபடும். அந்த கட்டை ரொம்ப ஒன் சைடாக தேஞ்சிருக்கு அப்படின்னா அதில் வட்டு பார்த்தா நமக்கு சரியாக வட்டு கிடைக்காது. ஸோ அந்த வட்டு குண்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அந்த 4 பக்கமும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, இந்த வட்டுக்குண்டு காலம் பார்க்குறதுக்கும் சரி, கட்டு வேலை பார்க்குறதுக்கும் பூசு வேலை பார்க்குறதுக்கும் மட்டும் இல்லை, முக்கியமாக இது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபவுண்டேஷன் மார்க்கிங்கில் தான் இந்த வட்டு நூல் நிறையா யூஸ் பண்ணுறோம். அதாவது ஃபவுண்டேஷன் மார்க்கிங்க்கு சுற்றி நூல் கட்டியிருப்போம் இல்லையா, நூல் தரையிலிருந்து ஒரு 3 அடி 4 அடியில் கட்டியிருப்போம். நம்ம குழி எடுத்துருக்கிறது ஒரு 5 அடி 5.5 அடிக்கு கீழே பள்ளம் எடுத்திருப்போம். ஸோ அந்த நூலிலிருந்து அந்த 6 அடி பள்ளத்துக்கு எப்படி நம்ம கரெக்டான அளவு அந்த நூல் அளவை பிடிக்கிறது அப்படின்றதுக்கு இந்த வட்டுக்குண்டு பயன்படும். இந்த தூக்குக்குண்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புவியீர்ப்பு விசையினால தான் இது வேலை செய்யுது. அதாவது மேலே நூல் கட்டி அந்த நூலுக்கு நேராக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் வச்சு அந்த நூல்லேருந்து போட்டோம் அப்படின்னா, புவியீர்ப்பு விசையில் அந்த கல் எங்கே விழுகுதோ அதுதான் அதோட நேர் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்போம். ஸோ இது வட்டு இல்லாத பட்சத்தில் நம்ம தற்சமயமாக பார்க்குற ஒரு ஐடியா. வட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த நூலை ஒட்டி பிடிச்சி நம்ம வட்டுக்குண்டோட அந்த ஷார்ப்பு எட்ஜை நம்ம தரையில் பாயிண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நூலோட பாயிண்ட்டை நேராக நம்ம எடுத்தது இப்படி தான் எடுக்க முடியும். நம்ம சேனலில் இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். புதுசாக வர நண்பர்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் கண்டினியூவாக வேணும்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன்.